இந்த கிராஃப்ட்மேன் கம்பெனியோட 15.6 வோல்ட் காலேஜ் மிஷின் பேட்டரி போச்சு. ரன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி காஞ்சிபுரத்துலேருந்து அனுப்பியிருந்தாங்க. பேட்டரியோட கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நிகழ்கன்மை பேட்டரி. ஸோ ஃபஸ்ட்டு இதோட டாப்பில் இருக்கிற பேட்டரி டெர்மினலில் பாசிட்டிவ் நெட்டுக்கு ரெட் அண்ட் பிளாக்ல வேறு நல்லா திக்கானதும், சார்ஜிங்காக பாசிட்டிவ் நெட்டு எல்லோ அண்ட் பிளாக்ல வேறு லேசானதும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்திருக்கேன். அப்படியே அந்த பேட்டரியோட டாப் கல்ல வச்சு க்ளூ விட்டு எடுத்துக்க போகிறேன். அடுத்து 4 பேட்டரி 4S 20 ஆட்டோ கட் ஆஃப் விஎம்எஸ் வச்சுருக்கேன். அதில் பவர் பாசிட்டிவ் நெட்டிவில் பேட்டரியோட டெர்மினல் பவர் பாசிட்டிவ் நெட்டிவையும் சார்ஜிங் பின்னோட வேற பிஎம்எஸோட சார்ஜிங் பாசிட்டிவ் நெட்லையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மிஷின் ரன் ஆகுதுன்னு பார்த்துட்டு பேட்டரி கவரை க்ளோஸ் பண்ணிப்போம். அடுத்து சார்ஜர் அசம்பிள் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிறது டிரான்ஸ்ஃபார்மர் டைப் 18 வோல்ட் பவர் சப்ளை. அதை எடுத்துகிட்டு வேறு தான் அசம்பிள் பண்ண போகிறேன். அதுக்காக சார்ஜர் ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தா எக்ஸ்ட்ரா இடம் இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு 18 வோல்ட் எஸ்எம்எஸ் போர்டு இருக்குது. அதில் இருக்க இண்டிகேஷன் பார்ட்டில் கட் பண்ணி எடுத்துகிட்டு விசிபிளாக பார்க்குறக்கா மினி வோல்ட் மீட்டர் வச்சு அதில் டெர்மினல் வேறு கனெக்ட் பண்ணி எஸ்எம்பிஎஸ் வேறையும் முடிச்சுட்டேன். சார்ஜரை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேட்டரி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்தேன். சார்ஜ் ஃபுல்லான ஸ்கூட்டர்ஸ் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் இல்லை ஆல்ட்ரேஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.